அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நம்ம சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண். சார், இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. விஜய் அவர்கள் குறித்து அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை தொடர்ந்து சோஷியல் மீடியா பக்கம் போகும்போது அடுத்த தலைவர்கள் எல்லாரும் கைது பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு பரப்புரையை பண்ண தொடங்கியிருக்காங்க. முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க, உதயநிதி அவர்களோட கைது? இல்லை, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு அருவருப்பானது, ஆபாசத்தின் உச்சம், ஒரு கொச்சையான பேச்சு. உதயநிதி ஸ்டாலின் போன்றவர் ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசக்கூடாது. நீங்கள் சாதாரண ஒரு ஆள் கிடையாதுங்க. எதிர்க்கட்சி தலைவர், நாளைய திமுகவின் தலைவர், எதிர்காலத்தில் முதலமைச்சராவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். நீங்கள் பேசும்போது என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும் கூட தெரியாதா? 4 சுவற்றுக்குள் நண்பர்கள் மத்தியில் பேசுவதற்கு கூட கூச்சப்படுகிற, நாணப்படக்கூடிய, வெட்கப்படக்கூடிய இரட்டை அர்த்த பேச்சுகளை பொது வெளியில் உங்களுடைய நோக்கம் எவ்வளோ புனிதமானதாக வேணா இருக்கலாம், எவ்வளோ உண்மையில நல்ல நோக்கம். காவேரியில் தண்ணி கிடைக்க, தண்ணி வாங்க துப்பு இல்லாத, தண்ணி வாங்கி தர திராணி இல்லாத முதலமைச்சர் விஜய் அவர்களே நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கூட ஒன்றுமே உங்களுக்கு நடந்திருக்க மாட்டார். ஏன்னா அது பொலிட்டிக்கல் அட்டாக்கு. ஆனால் இப்போ பண்ணது பொலிட்டிக்கல் அட்டாக், இட்ஸ் அ பர்சனல் அட்டாக். உங்கள் கட்சிக்காரனுக்கு தான் உணர்வு எழுச்சியில் புத்தி இல்லாமல் கீழே இருக்கிற தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க, நடிகையினுடைய பேரை உச்சரிக்கிறான். நீங்கள் என்ன பண்ணணும், அதை கடந்து போனப்பா, நம்மளுடைய நோக்கம் வேறு, நம்ம நோக்கம் தெளிவாக இருக்குன்னு பேசியிருந்தா நீங்கள் யூஆர் அ மெச்சூர்டு பொலிட்டிக்கல் லீடராக நான் அவங்கள பார்த்துருப்பேன். அவன் கீழே இருக்கிறவன் 4 வார்த்தை பேசுனா நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி இசைந்து கொடுத்து பேசுறதுங்கிறது அருவருப்பா இல்லையா? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பேசலாமா? திமுகவோட டிஎன்ஏலேயே ஆபாச பேச்சு, அருவருப்பு பேச்சு உச்சத்தில் இருக்குங்கன்னு இப்போ எழுத ஆரம்பிக்கிறது உங்களுக்கு தேவையா? இதற்கு முன்னாடி கடந்த காலங்கடலில் வெற்றி கொண்டான்னு பேசியிருக்கிறாரு. தீப்பொறி ஆறுமுகமா அவர் ஒருத்தர், அந்த மாதிரி தொடர்ச்சியாக நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இப்போ அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஆபாச பேச்சுகளுக்கு. அவர் மட்டும் தானே, பல அமைச்சர்களே பேசினாங்க. ஏன் போன முறை இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக எடப்பாடி சசிகலா அம்மையார் குறித்தோ எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் குறித்தோ கேவலமாக பேசினாருங்க. கொச்சைனா அவ்வளவு ஆபாசமான பேச்சு. எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குன்னா, நம்ம இந்த கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசும்போது நம்ம கூட கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க. தனி மனித ரீதியாக அதுவே ரொம்ப வக்கரமானது, அருவருப்பானது முதல்ல. ஏன்னா எப்போ நீங்கள் சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறீங்களோ, 4 சுவற்றுக்குள்ள கேமரா இல்லாத போது எவன் ஒருத்தன் ஒழுக்கமாக இருக்கானோ அவன் தான் எல்லா நேரத்திலும் ஒழுக்கமாக இருப்பான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 4 சவுத்துக்குள்ளே என்ன வேணும் ஆபாசமாக பேசு, அருவருப்பாக பேசு, அப்படியே மேடைக்கு போனீங்கன்னா அது வந்துடும். ஓரளவுக்கு தான் நீங்கள் நடிக்க முடியும் சார். நீங்கள் தொடர்ந்து நடிக்க முடியாது. இதில் பாருங்க, விஜய் எவ்வளோ புத்திசாலி. ஏன் தொடர்ந்து நடிக்கிறாரா? தொடர்ந்து நடிக்கிறார். ஒன்று எழுதி வச்சுட்டு தான் பேசுவார். அதுக்கு ஸ்கிரிப்டுக்கு மேலே பேச மாட்டார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் இப்படி தான்யா, அவர் என்ன எழுதிருக்கிறோ அவர் பேசுகிறாரு பாருங்க. ஏதாவது பிழைய வருதா? இல்லை. அவர் பேசுனதெல்லாம் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. நானே சொல்கிறேன், வாயில் நல்லா வந்துடும், தப்பு. கவர்ச்சி காட்ட நான் என்ன தப்பு, என்ன டேஷு தப்பு. இதில் ஏதாவது பர்சனல் அட்டாக் இருக்கா? இல்லை, எதுவுமே இல்லை. இதை மக்களும் சென்சியோ என்ன பார்ப்பான், யாரும் பேசுகிற மாதிரி அவர் பேசுகிறாரு, தப்பு தான். அவர் ஜேர்னலிஸ்டாக நான் அதை கண்டிக்கிறேன். ஒரு முதலமைச்சராக சட்டமன்றத்துக்குள்ளே எங்கே உங்கள் அப்பாவை காரணம்னு கேட்டது தவறு, தேவையில்லாத பேச்சு, கண்டிக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? பொது வெளியில் இந்த அரசியலுக்கும் இந்த ஆட்சிக்கும் தொடர்பே இல்லாத மனிதர் சார் அந்த நடிகையினுடைய அந்த பெயர் உச்சரிக்கிறது. இந்த ஆட்சிக்கும் அவங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் எவ்வளவு மலினமானதாக, ஆரோக்கியமற்றதாக, மோசமானதாக உருமாறி வருகிறது என்பதற்கு இவர்கள்லாம் காரணம். உதயநிதி ஸ்டாலின்லாம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் அமர்ந்திருக்கிறீங்க, உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாம் ராப்பகலாக உழைக்கிறான் சார். அண்ணன் பரந்தாமன், தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, இன்னொரு தோழர் எழிலன், எவ்வளவோ பேர் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் போய் இந்த ஆட்சிக்கு எதிராக, இந்த ஆட்சியினுடைய அவலங்களை சுட்டி காட்டி, நிர்வாக முறைகேடுகளை சுட்டி காட்டி பேசிக்கிட்டு இருக்கான், எழுதிக்கிட்டு இருக்கான். அவங்களுடைய உழைப்பில் மண்ணள்ளி போடுறீங்களே சார் உதயநிதி சார், அவங்க உழைப்பில் மண்ணள்ளி போடுறீங்க. இது ஒரு பக்கம். கைது நடவடிக்கை சரியான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாதது. என்னடா இவ்வளோ நேரம் எப்படி திட்டு கைது நடக்குது? கைது எதுக்கு சார் பண்ணுவாங்க? குற்றம் புரிஞ்சு 7 ஆண்டு சிறை தண்டனைக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த செயலுக்கும் கைது அனாவசியமானது சார்.
டெஃபமேஷன் கேஸ் போடு, நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு வா உதயநிதி ஸ்டாலினை, தேசிய மகளிர் ஆணையத்துக்கு கூட்டிட்டு போ உதயநிதி ஸ்டாலினை, போய் நிக்கவை பதில் சொல்லட்டும், பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும்ன்ற உதயநிதி ஸ்டாலின். திமுகவை தோலுரிச்சு காமி, தெரு தெருவா, ரோடு ரோடா, வீதி வீதியா ஷார்ட்ஸ் போட்டு ரீல்ஸை போட்டு பாரியா உதயநிதி பேசுறான்னு காமின்ற நான். உங்கள் இல்லாத இன்டர்நெட் நீ தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சிருக்கிறல்ல, தெரு தெருவா போ, வீதி வீதியா போ, உதயநிதி ஸ்டாலின் பேச்சை பாருங்கள் மக்களேன்னு போட்டு காட்டுங்க சார், போட்டு காட்டுங்க சார், அம்பலப்படுத்துங்க சார் உதயநிதி ஸ்டாலின் திமுகவையும். நான் அவங்க கூட வந்து நிற்கிறேன், தவறு நானும் சொல்கிறேன். ஆனால் கைது எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க? இப்படி கைது பண்ணீங்கல்ல, தமிழ்நாட்டில் இன்னைக்கு காலிலேருந்து தம்பி யாராச்சும் ஒருத்தர் மக்கள் பிரச்சனை பேசுகிறோமா? நாம உட்பட தலையெழுத்து, நம்ம தலையெழுத்து. காவிரியில் தண்ணி வரல, நேற்று நல்ல சமயம் வந்து புலம்பிட்டு போனார். விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான், ஆடிப்பெருக்கில் தண்ணி வராமல் சாவரம். நம்மெல்லாம் இதை குறித்து பேசாமல், இதை குறித்து வாய் திறக்காம தேசிய ஊடகங்கள் வரைக்கும் இன்னைக்கு திமுகவுடைய முகத்திரையை கிழிக்கிற அளவுக்கான இந்த விவகாரம் போனதுக்கு யாரு சார் காரணம்? நீங்க சொல்லுங்க சார். இந்த கைது நடவடிக்கை தான். ஆக்ஷன் பண்ணது உதயநிதி, ரியாக்ஷன் இஸ் ஃப்ரம் விஜய். முதலமைச்சர் விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை கடந்து போயிருக்கணும். இவர்கள் விரித்த வலையில இவர் விழுந்திருக்க கூடாது. இவங்க இப்படிதான் சார். தெரியாதா சார் உங்களுக்கு? உங்களுக்கு தெரிஞ்சு, உங்களுக்கு திமுகவோட டிஎன்ஏவும் தெரியும், திமுகவுடைய இயல்பும் உங்களுக்கு தெரியும். அப்புறத்துக்கு முதலமைச்சர் கைது பண்றாரு. இப்ப நீ கைது பண்ணதால என்ன ஆகும்னா, இதை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பெருசாக்குவாங்க. உதயநிதியினுடைய ஆபாசமான, அருவருப்பான, கொச்சையான, மலினமான, கேவலமான, இழிவான பேச்சு கண்டிக்கத்தக்கது, அது மாற்றுக்கிறதே இல்லை. கைது பண்ணீங்கன்னா என்னையா பேசினா கைது பண்றாங்கன்னு கேட்பான். காமன் மேன் கேட்கறனோ இல்லையோ அவங்க விட்டுருங்க, அது வேற சப்ஜெக்டுங்க. பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் பேசுனதுக்காக, ஸ்லாண்டர், அதுக்காக நீங்க கைது பண்றதுங்கிறது அதிகமான நடவடிக்கை தான். நிறைய தோழர்களை கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்மளையே கூட திட்டி இருக்கிறாங்க, எழுதி தான் இருக்கிறாங்க இன்னும் கூட. என்ன நீ பெரியவனா, கைது பண்ணதான் தப்பு? கைது பண்றது தவறு தான். 7 ஆண்டு சிறை தண்டனைக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த விவகாரத்தும் கைது பண்ண தவறு. நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ஜட்ஜ்மெண்ட் மேபி என்ன இளந்தரை எழுதிட்டு இருப்பாரு. ஏன்னா ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க டிஎம்கேல இருந்து. முதலமைச்சர் விஜய்க்கு என்ன தோணியிருக்கும்? இவங்க சும்மா விடக்கூடாது, சும்மா விட்டா ரொம்ப ஓவரா போறாங்கன்னு தோணியிருக்கும். இன்னொன்று, நீங்க முதலமைச்சர் விஜயை அட்டாக் பண்ணீங்கன்னா அது பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் எடுத்துக்கலாம். இப்போ கூட தப்பு பண்றாங்கங்க. ஆர்எஸ் பாரதி பேசுனதா ஒரு அட்டாய படம் பார்த்தேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷனாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நம்பத்தகுந்த செய்தி நிறுவனம் தான் அது. பொலிட்டிக்கல் யூடியூப்பை பேசிகிட்டு இருக்கிற ஒரு சேட்டலைட் சேனல் தான். அந்த நடிகையினுடைய பேரை சொல்லி அவங்க என்ன பிரதமரா முதலமைச்சரா அவங்கள விமர்சனம் பண்ணால் கைது பண்ணுவீங்களான்னா அசிங்கமாக இல்லை உங்களுக்குலாம் அதை பற்றி கேட்குறதுக்கு? உங்கள் வீட்டு பொம்பளை கைது, உங்கள் வீட்டு பெண்களை, உங்கள் வீட்டுடைய குழந்தைகளை, உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளை பற்றி அவதூறாக பேசிவிட்டு அவங்கன்னா பிரதமராக முதலமைச்சர் ஆனால் வேணா பேசணும்னு சொல்லுவீங்க? சும்மா இருக்கிறவங்களோட சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்றீங்க போல இருக்கே, நடந்துரும் போல் இருக்கே, துணை முதலமைச்சர் ஆயிடுவாங்க போல் இருக்கு. நீங்கள் போகிற போக பார்த்தா அரசியலுக்கு இழுக்கிறீங்களே. அவங்க என்னைக்காச்சும் அரசியல் பேசியிருக்காங்களாங்க? இல்லை. அந்த நடிகை தன் வாயிலிருந்து நான் அரசியலுக்கு வரணும் உங்கள்கிட்ட சொன்னாங்களா? எதையுமே அவங்க பேசலை. ஷீ இஸ் டூயிங் ஹர் பிஸ்னஸ். அவங்க வாழ்க்கை, அவங்க பையனும், அவங்க சினிமான்னு போயிட்டு இருக்கிறாங்க. தேவையில்லாமல் இழுத்து இன்னைக்கு கால கொடுமை என்னன்னா, இந்த கைதை கண்டிச்சு ஒரு நடிகை ஒருத்தவங்க பதிவு போடுறாங்க, தெரியுது. இப்போ அந்த நடிகையுடைய பேர் எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீர்களா உதயநிதிக்கு ஆதரவாக வந்த நடிகை. கொச்சையா இருக்கு சார், கேவலமா இருக்கு சார். தமிழ்நாடோட அரசியல் நினைச்சா அவமானமா இருக்கு. நான் அவமானகரமான ஒரு சூழலை நான் உணர்றேன். இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை. மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதி கொடுக்க மறுக்கிறான், பசங்களால் படிக்க முடியல. இந்த நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லி திருவள்ளுவர் இல்லத்தில் கடந்த 3 நாட்களாக தோழர் புளியந்தோப்பு மோகன், அனிதாவோட அண்ணன், இன்னும் உட்பட 4 பேர் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்கான். தெரியுமா யாருக்காவது? யாராவது ஒரு மீடியா ரிப்போர்ட்டு போய் பண்ணீங்களா? நான் உட்பட பண்ணலை. ஊரில் நீ தான் வந்த ஒருத்தர் பண்ணமா? காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் சார். நீட்டு ஒழிக்கணும்னு சொல்லி தொடர் புளியந்தோப்பு மோகனும் இன்னும் மற்றவரும் திருவள்ளூரில் யாருடைய ஆஃபீஸு, தமிழக வாழ் உரிமை கட்சியினுடைய அலுவலகத்தில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலவரையற்ற உண்ணாவிரதம். யாராவது போய் கவர் பண்ணுமா? போனீங்களா?
நீட்டை பற்றி பேசலை, தண்ணி கொடுக்கறத பற்றி பேசலை, காங்கிரஸ் பாஜகவினுடைய முகத்திரையை கிழிப்பதற்கான அரிய வாய்ப்பு கிடைச்சது திமுகவுக்கு, மிஸ் பண்ணிட்டேன். எதை பேசிக்கிட்டு இருக்க? உதயநிதி கைது. உதயநிதி கைதையும் பேசிக்கிட்டு இருக்கோம். உதயநிதியும் தண்ட கருமாந்திரத்தெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். இதெல்லாம் தேவையா சார் உங்களுக்கு? பிரச்சனை எவ்வளவோ இருக்குதே சார். தண்டம் சார் அவர் பேசுறதெல்லாம் எவ்வளவு அருமையான நோக்கத்தோடு எடுத்தீங்க. காவிரி உரிமை நீர் பெற வேண்டும். முதலமைச்சர் வாய் திறக்க மறுக்கிறார், மௌனியாக இருக்கிறார், கையாலாகாத அரசு. எவ்வளோ வேணால் பேசுங்க. இதில் என்னென்னா இதை டிஃபெண்ட் பண்ண வராதிங்க. ஒன்றும் மன்னிப்பு கேளுங்க. எப்படியும் மன்னிப்பு கேட்க மாட்டீங்க, நீங்கள் டிஃபெண்ட் தான் பண்ணுவீங்க. பண்ணுங்க. நாளைக்கு பட்ஜெட்டு, தமிழ்நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிப்பதே பட்ஜெட்டு தான். எவ்வளவு காசு வரும், துட்டு இருக்குதா, கஜானா காலியாச்சா, முதலமைச்சர் வச்சு என்ன பண்ண போகிறாரு, நேரம் கேட்டார். 2500 துட்டு உழுமா உழாதா, 6 சிலிண்டர் வருமா வராதா, எதையும் பற்றி கவலை இல்லை. அவர் பாட்டு கைது பண்ணிவிட்டாரு. இப்போ கைது பண்ணா ஆகும்? தமிழ்நாடு முழுக்க ஃபோக்கஸ் பாருங்க. விஜய் போனாருன்னா ஒரு லைவ் கொடுப்பாங்க, உங்க விஜய் உயிர்னா வரவா, அந்த பாட்டை போடுவாங்கல்ல. இப்போ அந்த மாதிரி சென்னையிலிருந்து தஞ்சாவூர் கூட்டு போயிடுறாங்க. உதயநிதி அவர் இப்போ பாடணும், உதயநிதி வரவான்னு பாட வேண்டியது தான். தஞ்சாவூர் கூட்டு போயிடுறாங்க. இந்த அசிங்கம், இந்த அவமானம், இந்த கேவலம் தேவையா? நீங்களா சொந்த காசில் ஏன் சூனிய வச்சுக்கிறீங்க? 2 பேருமே நான் சொல்கிறேன். இவர் பேசியிருக்கிறது கேவலமானது, அழுக்கான பேச்சு. இவரால் அதை பொறுத்துக்க முடியல. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் பொறுத்துக்கோங்கன்னு நான் சொல்லலை. ப்ளீஸ் எக்ஸ்போஸ் டிஎம்கே டு த பப்ளிக். நீதிமன்றத்தில் பண்ணலாம். பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துங்க, எக்ஸ்போஸ் பண்ணுங்க. உதயநிதி ஸ்டாலின் திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நீதிமன்றத்துக்கு இழுத்துட்டு போங்க சார், இழுத்துட்டு போங்க நீதிமன்றத்துக்கு. இந்த ஆபாசமான பேச்சுக்கு எதுக்கு கைது பண்ணுறீங்க? கைது பண்ணீங்கன்னா கேவலமாக பார்க்க மாட்டான். இப்போ பாருங்க, 2-3 இடத்துல பப்ளிக்கை திமுக அட்டாக் பண்ணுறான். பப்ளிக் அட்டாக் பண்ணுறான். புரியுது. அமைச்சர் ராஜமோகன் எடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இதெல்லாம் சென்சிட்டிவான விஷயங்கள். இப்போ நான் வரும்போது, நான் பரங்கிமலை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கேன். அம்பேத்கர் சிலை பக்கத்தில், அப்புறம் பெரியார் சிலை பக்கத்துலலாம் தோழர்கள், திமுக தோழர்கள்லாம் ஒன்று கூடி நிற்கிறாங்க. காவல் தொண்டர் குவிக்கப்பட்டு இருக்காங்க, பெண் காவல் குவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்கும். நான் இடத்துல கடையடைச்சு போடுறான், வியாபாரம் கெட்டு போவோம், ஹோட்டல் எடுத்து மூடுறான். எதுக்கு? கைது பண்ணதுனால. சும்மா இருப்பாங்களா திமுக காரங்க? அவங்க சேட்டையை காமிக்கிறாங்க. அப்போது இதை தவிர்த்திருக்கலான்ற நான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தவிர்த்திருக்கணும். இவங்க பக்கம் நான் நிற்கலைங்க. அவங்க ஆபாசமான பேச்சுக்கு சொந்தக்காரங்க. இதுக்கு மாற்று வழியை நம்ம வேற சிந்திக்கணும்ல. அவன் உணர்வு இது எப்படின்னா, வாடாடே ஒத்தைக்கு ஒருத்த வாடான்னு கூப்பிடுறான், போவாதீங்கன்றேன், போவாதன்றேன். உன் கிட்னி உருவு தான் அவன் கூப்பிடுறான், போவாத. வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கணும் முதலமைச்சர். யார் சொல்லி கொடுத்தாலும் சொல்லுவாதான்னு தெரியல. இது ஏன் கருத்து. அவர் மேபி இது சரி கூட நினைக்கலாம், அவர் நம்பலாம். பட் இது அனாவசியமானது. பப்ளிக் பர்செப்ஷன் இஸ் அகேன்ஸ்ட் டிஎம்கே ஒன்லி. யாரும் வந்து அவரை ஆதரிக்கலாம் மாட்டாங்க. குறிப்பாக அந்த இன்னொரு கேள்வி வச்சுருந்தோம் சார். இப்போ ரிச்சுவல் வாரியர்ஸ் அவங்களோட அரிப்பை இதில் தீர்த்துக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஈஸியாக சொல்லிட்டு போயிடறாங்க. அடுத்தடுத்த நீங்கள் தான் சொல்லிட்டு எடப்பாடி அவர்களை டேக் பண்ணுறதா இருக்கும், சீமான் அவர்களை சொல்கிறதா, இந்த மாதிரி அடுத்தடுத்த எதிர்கட்சி தலைவர்களை குறிவைப்பாங்க அப்படின்ற மாதிரி இஷ்டப்போக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து போடுறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இது தாவேகா அவருடைய அஃபிஷியல் ஸ்டாண்டான்னு எனக்கு தெரியல. பட் சப்போர்ட்டர்ஸ் பேசுகிறாங்கல்ல, சப்போர்ட்டர்ஸ் பேசுகிறாங்க. அது வந்து ஆரோக்கியமற்ற போக்கு. முதல்ல இது வந்து ஒரு கொண்டாடக்கூடிய விஷயம் கிடையாதுங்க. நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது ஒரு கொண்டாடக்கூடிய விஷயமே கிடையாது. கைது நடவடிக்கை என்பது கொண்டாடக்கூடிய ஒன்று கிடையாது. இதை வேற நீங்கள் அடுத்தடுத்த லீடர்ஸ் வந்து கடத்துவீங்க அப்படிங்கிறதும் நியாயமற்ற ஒன்று. இட்ஸ் நாட் அ குட் மூவ் ஆர் வைஸ் மூவ். ரொம்ப தப்பானது. கைது நடவடிக்கைங்கிறது எதுக்கு நீங்கள் பண்ணணும்னு இருக்குல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக்காரங்க மேலே சில பேர் கைது நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் கொடுத்தா, கைது பண்ணிட்டீங்களா? நடவடிக்கை எடுக்கல. அப்போது இந்த பக்கம் வந்தால் ரத்தம், அவங்களுக்கு தக்காளி சட்டின்னு பார்க்குற மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், காவல்துறை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்துங்க. கைது பண்ணி என்ன சார் ஆக போகுது? இட்ஸ் அ மைலேஜ் ஃபார் உதயநிதி. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோசிக்கலாம், நாங்கள் லைம்லைட்டுக்கு வரா அப்படி கட்சிக்காரன்லாம் கொஞ்சம் குதூகலப்படுத்துறாரு. பட் இது அசிங்கம் அவமானங்கிறது வேற. அப்படி அவங்களுக்கு கவலை கிடையாது, கவலை கிடையாது. சொல்கிறேன் உங்களுக்கு. அவர் பாருங்க, அது வண்டியில் போகும்போது காமெடியாக பார்க்குறேன்றாரு. ஹீஸ் என்ஜாயிங் திஸ். உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது, அதான் வெளில வரல.
10 நிமிஷம் 10 நிமிஷம் வெளியே வரலையே, ஏன் வரல? உள்ளுக்குள்ள பயம் இருக்குது. 4 பேர் விசாரிச்சு ஏதாவது கோர்ட்டுக்கிட்டு போங்க மாமான்னு யார்ட்டா பேசியிருப்பாரு. மாப்பிள்ளை வந்துட்டார் உள்ள சபரிசா ஒன்று. இப்போ சம்திங் இஸ் ஃபிஷ் இல்லை, ஏதோ ஒரு இது இருக்குது, அவருக்குள்ள நடுக்கம் இருக்குது, பட் வெளியில் காமிச்சிக்கல. சுதந்திரப்பட்ட தியாகியாக அவர் அவங்க பையனை கட்டி வச்சுட்டு போகிறதுக்கு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை வாவுசி மாதிரி செக்கெடுத்த செம்மலா, பாட்டன் பாரதி மாதிரி ஆங்கில எடுத்து போராடின பெருமகனா? போகிறது ஆபாச பேச்சுக்கு கைது பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நீ வெக்கப்படணும் சென்றாயன், இதெல்லாம் நீங்கள் வெக்கப்படணும். இதில் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சார். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கைது நடவடிக்கை தேவையில்லாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறீங்க. குறிப்பிட்டு ஆல்ரெடி அந்த நடிகையை வச்சு ஒரு சர்ச்சை தமிழகத்தில் போயிட்டுருக்க வேலையில் அந்த நடிகையை பேசினதுனால தான் விஜய் அவர்கள் இவ்வளோ துரிதமாக ஆக்ஷன் எடுத்திருக்காருன்ற ஒரு பேச்சும் பார்வையும். அது பேச்சு பார்வை இருக்குது. அது எந்த செக்ஷனில் இருக்குன்னு நான் கேட்குறேன். எந்த செக்ஷன் ஆஃப் பீப்புள் கிட்ட பெருசாக இல்லை. ஒன்றும் சொல்லவா தம்பி, பொதுமக்கள் போய் இதை போய் கேட்டிங்கன்னா போங்க அவன் பொழப்பை பார்த்துன்னு 1008 பிரச்சனையில் இருக்குது, எனக்கு துட்டு இல்லை, சம்பளம் இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, விலைவாசி ஏறின் போது, பெட்ரோல் ஏறின் போது, வீட்டில் அடுப்பெரியல, இவன் இதை பேசிட்டானா அவர் அதை கைது பண்ணுறான், போங்க. இதுதான் மக்களுடைய மனநிலைங்க. நிதர்சனமான உண்மை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மக்கள்லாம் இதை கைது பண்ணது சரின்னு தப்புன்னு பேசுறதுக்கு தயாராக இல்லை. இது ஒரு மேட்டராக டிஸ்கஸ் பண்ணவும் தயாராக இல்லை. புரியுது. இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து இந்த நடிகைக்காக தானங்க அவர் கைது பண்ணாருன்னா மக்கள் யோசிக்க மாட்டான். அந்த அளவுக்கு அப்படி யோசிச்சா எத்தனை பேர் யோசிப்பான்? சரி, அடுத்து அவன்கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்க? அவர் பேசுனது சரி, ஆமாம் பேசுனது தப்பு தானுங்க அப்படின்ட்டு போயிடுவான். புரியுது. நான் என்ன இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அரசியலுக்கும் அந்த நடிகைக்கும் அந்த பெண்ணுக்கும் ஏதாவது தொடர்பு இப்போ வரைக்கும் இருக்கா? இல்லை. அப்படியே பேசுகிற வந்தா பேசு. நீ வரவழைக்கிறன்னு நினைக்கிறேன் நான். நீ வரவழைக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் கேட் ஓப்பன் பண்ணி விடுறாம வான்றான். நீ வா, நீ இறங்கி வா, நீ வா, களத்துக்கு வான்னு கூப்பிட்றான். இது தேவையா? பப்ளிக் பர்செப்ஷன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இதை வந்து எடப்பாடிக்கு நீட்டிப்பேன், சீமானுக்கு நீட்டிப்பேங்கிற மிரட்டல் வந்து ஆரோக்கியமற்ற அரசியல். அரசியலால் வீழ்த்துங்க. உங்களை மக்கள் தேர்வு பண்ணி உட்கார வச்சிருக்கிறாங்க. நல்ல அரசியலை கொடுங்க. அரசியலால் எதிர்கட்சிகளை வீழ்த்துங்க. காவல்துறையால் வீழ்த்த வேண்டாம். அது ஒரு நாகரிகமான அரசியலுக்கு அடையாளமும் கிடையாது. சார், பல்லர் கேள்விக்கு தெளிவாக நன்றி தப்பி.